ருத்ரா, ருத்ரா, என்னாச்சு? உட்காருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்க, நான் போய் மருந்து போட்டுடுறேன். லாவண்யா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. லாவண்யா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியோ? உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. நீ நீ ஒரு தேல் மாதிரி, ஏதாவது பேச வந்தாலே குத்திடுற. அப்படியே பழகி போயிடுச்சு. வேற என்ன செய்யறது? நீயே சொல்ல. சரிதான், இந்த தேளுக்கு மருந்து என்கிட்ட இருக்க. இந்தா. இவ்வளோ அடிபட்டிருக்கே, எப்படி நீ இங்க வந்த? வலி இருக்கும்போது கூட என்ன பார்க்கணும்னு தோணுச்சுல, வந்துட்டல. இனி நான் பாத்துக்கிறேன். அது போகட்டும், எதுக்காக நீ ஒரு கல்யாண பொண்ணை கைது பண்ணி வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பதில் சொல்லு, எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்க? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கானா? லாவண்யா, இங்க பாரு, அழகா இருக்கிற பொண்ணு எல்லாரும் பாம்பு கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா போதும், நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டாங்க. லாவண்யா, ஒன்னு சொல்லவா? நீ முன்னாடி எல்லாம் என்ன அடிக்கடி அழகா இருக்கன்னு சொல்லுவ. அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப என்ன பார்க்கும் போதெல்லாம் கோவப்படுற. எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு. வளரி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? இந்தாங்க, சாப்பிடுங்க ஜமீன்தாரம்மா. இங்க பாருங்க, நீங்க இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி பார்க்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்வதி அங்கிருந்து கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கொடுத்த வாக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கல்யாணமாயி இத்தனை வருஷமா நான் உங்களை தானே நம்பிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா? அவ்வளவு வருஷமா போயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்லவா? உங்களை பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கீங்க. அந்த அழகு இன்னும் குறையவே இல்லை. அந்த பேஸ்டியோட புது ஆபீசர் யாரு? அநியாயமா ஒரு குடும்பத்தையே இப்படி பழி வாங்கியிருக்கான். அவனோட பேர் என்னன்னு சொல்லுங்க. ஐயா, நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பி ஆகணும். சரி. நம்பிக்கை இருக்குல்ல?
உங்களோட சிரிச்ச முகத்தை நான் பார்த்துட்டு போறேன். நான் வரும்போது இந்த முகம் இப்படிதான் இருக்கணும். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு இப்போ பசிக்குது. எனக்கு சாப்பிட எதுவுமே தரல. பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது. கடவுளே, தண்ணி 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 வேணும். பார்வ அவங்க கிட்ட இருந்து நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவ இந்த இடத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நிச்சயமா உயிரோட மட்டும் வரக்கூடாது. எனக்கு தேவையும் கிடையாது. இதுதான் என் முடிவு. அவ அந்த பிஎஸ்டி காரங்க கிட்ட இருக்கிற ஒரு பொம்மை, அவ்வளவுதான். ஆபத்தை பணம் கொடுத்து நான் வாங்க விரும்பல. பார்வோட அம்மாவுக்கு அவ செத்துட்டாங்கிற செய்தி தான் வரணும். சரிங்க ஐயா, நான் என் ஊர்ல இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவனும் பிஎஸ்டி காரன் தான். தான் வேலையில ரொம்ப கவனமா இருப்பான். முக்கியமான விஷயம், அவங்கிட்ட கொடுக்கிற வேலையை காதும் வச்ச மாதிரி தெளிவா செஞ்சு முடிச்சிருவான். இந்த வேலையை யார் செஞ்சாங்க, எப்ப செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பே வராது. அப்படியா? அவனோட பேர் என்ன? ருத்ராவோட கேபின் தானே? இந்த கேபின் தான் சார். தேங்க்ஸ். அவர் இன்னும் வரல சார். ஏதாவது சொல்லணுமா சார்? இல்ல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த வேலையில மட்டும் கவனக்குறைவா இருக்காதீங்க. ஜமீன்தார் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியாது. எனக்கு அது பிடிக்கல. பழி வாங்கிய தீரணும். என்ன மன்னிச்சிருமா பார்வதி. இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னை அழிக்க போறேன்னு எடுத்த முடிவு எடுத்ததுதான். தண்ணி தண்ணி எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்துக்க யாராவது இருக்காங்களா? அது வந்து சார், தண்ணி அந்த பொண்ணை பார்த்துக்க யாராவது இருக்காங்களா? அது வந்து சார்,
ருத்ரா ருத்ரா எழுந்திருப்பா. ருத்ரா என்னாச்சு? ருத்ரா ருத்ரா ஐயோ ருத்ரா. ஜீப் ரெடியா தானே இருக்கு. ருத்ரா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். வேணாமா நில்லு. சொன்னா கேளுமா. நீ இப்படி பண்ண பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் தான் சொல்றேன்ல, என் பேச்ச கேளுமா. நீ இப்ப சுட்டனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. இவன் கொலைகாரன். இவன் தான் கொலைகாரன். இவன் எல்லாரையும் கொன்னுட்டான். இவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணி படமாக்கிட்டான். சரி சரி, இவன் தான் கொண்டதாவே இருக்கட்டும். ஆனா இவனை கொன்னுட்டா செத்து போனவங்க திரும்ப வந்துருவாங்களா? நான் சொல்றத கேளுமா. துப்பாக்கி கீழே போடு. போடு போடுமா, போடுன்னு சொல்றேன்ல. ஏய், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அமைதியா இருங்க. கீழே இறங்குங்க. ஐயோ, அவசரப்படாதமா. இங்க பாருமா, உன் கதையை முடிச்சுக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போனதா அர்த்தம் இல்லமா. தற்கொலை பண்றது தப்பு. இப்ப நீ அப்படி பண்ணா அந்த பாவம் உன்னதான் சேரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இங்க பாரு, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்திட்டு உண்மை என்னன்னு நிரூபி. போட்டுருமா, துப்பாக்கி கீழே போட்டு. ஒண்ணு பயப்படாத, பயப்படாத. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. பயப்படாத. மெதுவா. சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். திடீர்னு நீங்க மயங்க விழுந்துட்டீங்க, அதனால தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம்.
மேஜர் 2 நாளைக்கு முன்னாடி உங்க முதுகுல ஒரு காயம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேஜர், இது சாதாரண காயம் இல்ல. உங்களை கத்தியால குத்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஆன்டிசெப்டிக் தடவறதுனால மட்டும் இது குணமடைய வாய்ப்பு இல்ல. ஆனந்த், அந்த பொண்ணு எங்க? அவங்க வந்து மேஜர், இந்த கத்தி மட்டும் 4 இன்ச் தான் ஆழமா போயிருந்ததுன்னா உங்க லங்ஸையே அது பஞ்சர் பண்ணிருக்கும். இன்னமும் இன்டர்னல் ப்ளீடிங் நிக்காம தான் இருக்கு. இங்க இருக்கிற டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்துனது நல்லதா போச்சு. உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்க காட்டுற அக்கறைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் எத்தனை நாள் நான் இங்க இருக்கணும்? 3 நாள். இன்னும் 3 நாளைக்கு நீங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க இவரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இவருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருவேன். அந்த பொண்ணு எங்க? சார் ப்ளீஸ், அந்த பொண்ணு எங்க? பரவாயில்ல, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. ஓகே சார். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல. கொஞ்சம் வீக்னஸ், அப்புறம் லைட்டா காய்ச்சல் இருக்கு. நீங்க இப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு இப்போ அது தேவை. அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டரோட பார்வையில இருக்கிறது கொஞ்சம் கூட சேஃப்டியே கிடையாது. இங்கிருந்து உடனே போயாகணும். சார் சார் நோ சார். சார் நீங்க எழுந்திருக்க கூடாது. உங்க கண்டிஷன் மோசமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு சார். நான் சொல்றத கவனமா கேளு. அந்த பொண்ணோட பேரு பாரு, முழு பேரு பார்வதி. அவ உன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலோ இல்ல நீ பிஎஸ்டி கேம்ப் போனாலோ அந்த ஹெட் குவார்டர்ஸ்லயே வச்சு அந்த பொண்ணோட கதையை நீ முடிச்சிடுற. செத்துட்டாங்கிற செய்தி மட்டும்தான் வரணும். கண்டிப்பா அந்த செய்தி வரும். சார் ப்ளீஸ், நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். அந்த பொண்ணோட ரூமுக்கு முன்னாடி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். அது மட்டும் பத்தாத ஆனந்த், அவ என் கஸ்டடியில் இருக்கணும். நான் சொல்றத கேளு. அவளை உடனே இந்த ரூமுக்கு சேஞ்ச் பண்ண. இந்த ரூமுக்கா? ஆனந்த், இது பெரிய ரூம் தான். அவளை உடனே இங்க சேஞ்ச் பண்ண. போ. சார் நான் டாக்டர்கிட்ட பெர்மிஷன். டாக்டருக்கு அவ வெறும் ஒரு பேஷண்ட் ஆனந்த். ஆனா நமக்கு அவர் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான சாட்சி. மூவ். எஸ் சார். எஸ் சார். சார் இவரை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ருத்ரா சார் ஆர்டர் போட்டிருக்காரு. நீங்க கொஞ்சம் என் கூட வர முடியுமா? வாங்க.
இரு. எப்படிப்பா இருக்க? பார்த்தா தெரியல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 13 இல்ல 14? 15. 15 வருஷம். பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீ சின்ன பையனா இருக்கும்போது சித்தப்பா சித்தப்பா எனக்கு உங்களை மாதிரியே மீசை வச்சுக்க ஆசையா இருக்கும்ப. அப்ப கண்ணாடி முன்னாடி நின்னு என் மீசைய நீ முறுக்கி விடுவ. உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த காலெல்லாம் போயிடுச்சு. இப்ப பாரு, பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிற. நான் அப்ப லீவ்ல இருந்தேன். நீங்க மேஜரா இருக்கிறங்கிற விஷயமே டியூட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ருத்ரா, அப்பா எப்படிப்பா இருக்காரு? அவரு உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். அப்புறம் நீங்க 2 பேரும் நம்ம ஊரை விட்டு போனதுல இருந்து நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. ஒரு தடவை என் போன்ல இருந்து பண்ண அவர் எடுக்க மாட்டாரு. அதனால ஒரே ஒரு தடவை நீ உன் போன்ல இருந்து அவருக்கு ஒரு மைண்ட் யுவர் டங். நீங்க இப்ப உங்களோட சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சீனியர் கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. இன்னொரு விஷயம், என் கஸ்டடியில் இருக்கிற ஒரு சஸ்பெக்ட் கிட்ட நீங்க அனுதாபம் காட்டிருக்கீங்க, அவளுக்காக பரிதாபப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கிறேன். நீங்க அவகிட்டயும் சரி என்கிட்டயும் சரி கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். சொல்றது புரியுதா? அப்படி இல்லைன்னா நான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். கிளியர்? எஸ் மேஜர். இங்க என்ன நடக்குது மேஜர்? இந்த இடத்துக்கு நான் தான் ஹெட். என்னுடைய பர்மிஷன் இல்லாம பேஷண்ட்டை இங்க இந்த மாதிரி நீங்க ஷிஃப்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இங்க இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. How could you do that? டாக்டர், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனந்த், நீ போய் வேற வேலையை பாரு. வேற வேலையா? எந்த வேலை? அட இங்க என்னப்பா நடக்குது? என்னையும் நீங்க இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ண போறீங்களா? நான் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து இந்த பொண்ணோட பேரை எடுத்துட்டேன். சோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது நான் மட்டும்தான்.
இவ கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ மேஜர், இது ஒன்றும் நீங்க சண்டை போடுற இடம் இல்ல, இது என்னுடைய ஹாஸ்பிட்டல். இப்ப இந்த இடம் சண்டை போடுற இடத்தை விட ரொம்ப அன்சேஃபான இடம். சண்டை போடுற இடத்த பொறுக்கும் யார் தாக்குவாங்க, எந்த பக்கத்துல இருந்து குண்டு வரும், இதெல்லாம் நல்லா தெரியும். இங்க பாருங்க டாக்டர், எங்களை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்க இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, எதிரிகளோட இன்ஃபெக்ஷனை நான் கண்ட்ரோல் பண்றேன். இனிமே டிசிஷன் என்னோடது. இவளுக்கு நீங்க என்ன மருந்து கொடுக்கறதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட கேட்கணும். இதுல உங்களுக்கு ப்ராப்ளம்னா எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். கிளியர்? இது ஆன்டிபயோட்டிக், இதை நீங்க எடுத்துக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்றேன். உங்களுக்கு பெட்டரா இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம். மேஜர் ருத்ரா, ரொம்ப திமிர்ல ஆடுறால. இந்த மயக்க மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ யாருக்கும் எந்த விதத்திலையும் பிரயோஜனப்பட மாட்ட. குட் நைட் ஆனந்த். குட் நைட் சார். யாராவது உன்னை பயமுறுத்தினாங்களா? வேண்டாமா, அம்மா, வேண்டாம் வேண்டாம், அவங்கள ஒண்ணு பண்ணிடாதீங்க. அவங்கள எரிக்காதீங்க, அவங்க மேல கட்டிய வைக்காதீங்க. என்ன போக விடுங்க, என்ன போக விடுங்க. என் அப்பா அம்மா கிட்ட நான் போகணும், என்ன போக விடுங்க. அவங்கள எரிக்காதீங்க, அப்பா அம்மா மேல நெருப்பு வைக்காதீங்க. ஐயோ, எங்க அப்பா அம்மாவை எரிக்காதீங்க, அவங்களுக்கு வலிக்கும். அப்பா அம்மா கிட்ட போக விடுங்க, அப்பா அம்மா கிட்ட போக விடுங்க, அப்பா அம்மா கிட்ட போக விடுங்க. நான் அவங்க கிட்ட போகணும். அவங்க மேல வச்ச தீய என் மேல வச்சிடுங்க, நானும் அவங்க கிட்டே போயிடுறேன். என்ன விட்டுடுங்க, நானும் அவங்க கிட்டே போயிடுறேன். என்ன தடுக்காதீங்க, நான் அவங்க கிட்டே போயிடுறேன். அவங்க கிட்டே போயிடுறேன், என்ன விடுங்க, என்ன விட்டுடுங்க. அத்தை 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 அத்தை, நான் அவங்க கிட்டே போயிடுறேன், என்ன விடுங்க. அவங்க மேல தீ எரியுது, அது என் மேல எரியுது. அத்தை
நான் இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் என் அப்பா அம்மா கிட்டே போறேன். என்ன விடுங்க. அத்தை, 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 என்ன விடுங்க அத்தை. அத்தை, என் அப்பா அம்மா கிட்டே நான் போறேன். என்ன விடுங்க அத்தை. என் அப்பா அம்மா இருக்காதீங்க. அத்தை, அத்தை, என்ன விடுங்க. நான் எங்க அப்பா அம்மா கிட்டே போறேன். நான் என் அப்பா அம்மா கிட்டே போறேன். என்ன விடுங்க. நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். அத்தை, 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 நான் இருக்க மாட்டேன். யாராவது காப்பாத்துங்க. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. கையெடு, கையெடு. காப்பாத்துங்க. யாராவது எனக்கு காப்பாத்துங்க. கையெடு, எடுன்னு சொல்லு. கையெடு. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மிஸ்டர், என்ன பண்றீங்க? டாக்டர் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கொலைக்காரனை தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லுங்க. மேஜர், உங்க கைதி இப்போ ரொம்ப பலகீனமா இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே சிஸ்டர், ஃபிக்ஸ் இட். ஓகே சார். நீங்க வாங்க சார், ப்ளீஸ். சார், ஆபீசர் ப்ளீஸ் வாங்க. மேஜர், அந்த பொண்ணு எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க வரவங்க தன் உயிரை காப்பாத்திக்கு தான் வராங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? அவளுக்கு எதுவும் ஆகாது. இங்க பாருங்க மேஜர், இந்த பொண்ணு இப்ப என்னுடைய பேஷண்ட். நீங்க அவங்க முன்னாடி நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஓய்வு கிடைக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். அவ என்னோட சஸ்பெக்ட். என் கண்ணு முன்னாடி தான் அவ இருக்கணும், இருந்தாகணும். ஐ எம் a டாக்டர். உங்களை விட அவங்களுடைய தேவை எனக்கு தான் நல்லா தெரியும். அவங்களை இப்பவே இந்த நேரமே வேற ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். முடியாது. ஃபைனல். அந்த பொண்ணு உங்களை பத்தி சொன்னது சரிதான். நீங்க ஒரு கொலைகாரன். மென்ஷன் நாட். டாக்டர் ப்ளீஸ். உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நான் இங்க இருந்து எப்படியாவது போகணும். எனக்கு உதவி பண்றீங்களா? இந்த நிலைமையில எப்படி போக முடியும்? நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. நீ சாப்பிட்டீன்னா இங்க இருந்து போயிடலாமா? முதல்ல சாப்பிடு, நீ பாட்டுக்கு போ. எஸ் லேடி. நீ சந்தோஷமா இருந்தீன்னா ஆபீசரே உன்னை அனுப்பிடுவாங்க. நீ எதை பண்ணா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறையோ அதை பண்ணு. உன்னை யாரும் இங்க தடுக்க முடியாது. நீ இங்க இருந்து வெளியே போறதுக்கு உனக்கு சக்தி வேணும் இல்லையா? அதனால முதல்ல சாப்பிடு, அப்புறம் கிளம்பு. நான் சாப்பிட்டா என்ன இங்க இருந்து போக விடுவீங்களா? அதான் சொல்றேன்ல, முதல்ல சாப்பிடு, அப்புறம் இங்க இருந்து போ. சார், ஏற்கனவே இந்த விஷயம் மீடியா வரைக்கும் போய் நம்ம பிஎஸ்டியோட பேரு கெட்டும் போயிருக்கு. இதுக்கப்புறமும் இவங்க வெளியே போனாங்கன்னா நிச்சயமா வந்து ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. தாயே என் தெய்வம் என்று கோசல ராமன், தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன்.
நீ என்ன பைத்தியமா? என்ன நடக்குதுங்க? சார், நான் தான் பாட சொன்னேன். இவ வீட்டுக்கு போகணும்னு சொன்னா, பாடினா அனுப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அதான் இந்த பொண்ணு. பாட்டு பாடினா வீட்டுக்கு போலாமா? யார் சொன்னா அவங்கிட்ட? நீ ஏன் சிரிக்கிற? சார், அது வந்து இவங்க சொன்னதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சாமியை வேண்டிக்க வீட்டுக்கு போலான்னு அவங்க சொல்லிருக்கலாம். அதனால இவங்க பாடியிருப்பாங்க சார். ஆமா சார், அதனாலதான் இந்த பொண்ணு சாமி பாட்டு பாடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்தா கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. ஆனந்த், இவ இங்கேதான் இருப்பா. ஒரு கார்டு டியூட்டிக்கு போட அந்த ஒயிட் கோட் கிட்ட சொல்ல. இனிமே அவங்க தான் ஷிஃப்டா பாத்துக்கணும். எஸ் சார். என் அருமை கணவரே, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை புறா இருக்குன்னு எண்ணி பார்த்து யாருக்காவது விருந்து வைக்க போறீங்களா என்ன? போன் பண்ணி விருந்துக்கு யார வர சொன்னீங்க? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி இல்லன்னா என்ன விஷயங்கிறத சொல்லுங்க. நானும் உங்களை கொஞ்ச நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். தரையில போட்ட மீன் மாதிரி துடிச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு போன் பண்றீங்க? அண்ணனுக்கு தான். அண்ணனுக்கு தான் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மிருகத்துக்கா? இங்க பாரு, அவர் என் அண்ணன். கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல? அப்படிதான் சொல்லுவேன். நீங்க அவரை எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இரக்கமே இல்லாதவர் தான் சொல்லுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? போனை கொண்டு போய் உள்ள வைங்க. இல்லைன்னா அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவருக்கு போன் பண்ணதுக்கு இந்நேரம் கடவுளுக்கு போன் பண்ணியிருந்தா அவரே இந்நேரம் போன் எடுத்து ஹலோ சொல்லியிருப்பாரு. அந்த இரக்கம் இல்லாதவன் உங்க போனை எடுக்கவே மாட்டான். நீங்க தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அத்தை, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆமாமா, 2 சிங்கம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சீக்கிரம் போய் உன்னால பிடிக்க முடிஞ்சா புடி போ. பெரிய மகாராணி மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு வந்து கேக்குறான். வச்சுட்டு போ. மருமகளே, சுராஜ் சண்டிகருக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டான்லமா? மருமகளே, உன் மாமனாருக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? ராத்திரியில இருந்து 4 தடவை இந்த கேள்வியை கேட்டுட்டாரு. சுராஜ் ஊருக்கே போய் சேர்ந்திருப்பான். ஆனா நீங்க இன்னொரு கேள்வி கேட்கல, அதை நானும் ஞாபகப்படுத்துறேன். நம்ம 2வது பையன் இருக்கானே சமீர், அவனும் அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா ஜெய்ப்பூர் போய் சேர்ந்துட்டான். ஏ மருமகளே, கல்லுல போட்ட பரோட்டா கிட்ட ஒரு பக்கம் வெந்ததும் நீயே திரும்பிக்கோன்னு அதுகிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா என்ன? இல்ல போய் அந்த வேலையை பாரு. இப்போ உங்களுக்கு என்னாச்சு? அவன் திரும்பி வந்துட்டான். யாரு? ருத்ரா.
அட கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. என்னாச்சு? ரொம்ப எரியுதா? எப்படி இருக்கு? ருத்ராவா? பிஎஸ்டில மேஜரா இருக்கான். இப்பதான் நம்ம ஊருக்கு போஸ்டிங் வாங்கியிருக்கான். அவனை நேத்து தான் ஹெட் குவார்டர்ஸ்ல நான் பார்த்துட்டு வந்தேன். சந்தோஷம். அவன் இங்கே வந்து நம்மளோட உயிரை வாங்காம இருந்தா சரி. அவன் வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க. இங்கே வரக்கூடாது. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? மோகினி, மோகினி, அவனுக்கு உடம்பு சரியில்லம்மா. நான் தான் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? பெரிய கோட்டையில இருப்பாங்க. எத்தனை பேரோட சண்டை போட்டானோ, எத்தனை பேரை சாகடிச்சானோ. மோகினி, அவன் நல்லா வளர்ந்துட்டான். நான் பார்க்கும்போது டியூட்டியில தான் இருந்தான். நான் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தேன். ஆனா எதுக்கும் உங்ககிட்ட ஒரு பாம்பு கூட எடுத்து வச்சு நான் வளர்ப்பேன். ஆனா அந்த ருத்ராவை இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். மோகினி, அவன் என்னோட அண்ணன் பையன். அதே மாதிரி உனக்கு அக்கா பையன்ல? என்னோட அக்காவா? எனக்கு அக்கான்னு யாரும் கிடையாது. ஓடி போனவ, புருஷனை விட்டுட்டு ஓடி போனவ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழ்த்தரமானவ, அவ்வளவுதான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அவனோ அவனோட அப்பனோ இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. மீறி இங்க நுழைஞ்சாங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜெய்சீலா,
இதுல என்ன கலந்த? சொல்லு, நீ அதுல என்ன கலந்த? சார் எந்திரிங்க. சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? சார் மெதுவா. ஒண்ணாகலையே. சார் அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. யார் சார்? யார்? என்ன மாயம், என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். வண்ண கோலம், வண்ண கோலம், கண்கள் தானே நெஞ்சின் பாலம். ஜீவன் ரெண்டும் பார்த்தது, அதில் பாச பூக்கள் பூத்தது. என்ன மாயம், என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். பாதை வேறு, பயணம் வேறு, ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு. இது எப்படி நடந்துச்சு? அந்த டாக்டர் யாரு? உனக்கு ஒன்றும் ஆகலையே? ருத்ரா, நீ நல்லா இருக்கல? எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போகணும். என்னோட குடும்பத்தை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். அதோட என் புருஷனே கண்ணெதிர்களே சுட்டுட்டாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா நான் இங்க சுமங்கலி அவசியத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து போக விடுங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. உங்ககிட்ட இன்னொன்னு வேண்டிக்கிறேன். என்னோட கண்ணு முன்னாடி அந்த கொலைகாரனை வரவிடாதீங்க.